ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு என் பணிவான தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொற்கள், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. போன பகுதியில் மக நட்சத்திரத்துடைய உட்பிரிவுகளை பற்றி பார்ப்போம்னு சொல்லி முடிச்சிருந்தோம். அதை இந்த பகுதியில் பார்ப்போம். மகம் நட்சத்திரத்துடைய முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் செவ்வாயுடைய ஆதிபத்தியம் கொண்டவர்களாக வருகிறார். செவ்வாய் சிம்ம ராசிக்கு 4-9 இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால சொத்துக்கள் வாங்க பிரியப்படக்கூடியவர்களாகவும் வாகன பிரியவராகவும் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ பூர்வீக சொத்துக்களை விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. எளிதில் பிறரை வசீகரிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும். குடும்பத்து மேலே ஒரு பாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனால் அந்த செவ்வாய் உத்தியோக திறன் மிக்கது அப்படின்றதுனால வேலை பார்க்கறதுல அவங்க பரபரப்போட சுறுசுறுப்போட செயல்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. மகம் 1ஆம் பாவத்துல பிறந்தவங்க செவ்வாயுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால வக்கீல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க அல்லது நீதிபதி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி அமைப்புகளில் போலச்சக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு. ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில்கள், பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கு. மகம் 2ஆம் பாவத்துல பிறந்தவங்க சுக்கிரனுடைய அம்சத்தோட பிறந்தவங்களா இருப்பாங்க. குடும்பத்தில் உள்ளவங்கள அரவணைச்சு போற குணம் இருக்கும். எல்லா உறவினர்களும் வேணுன்ற ஒரு எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க. அதே சமயம் அவங்களுக்கு கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். நாடகம், சினிமா இது சம்பந்தப்பட்ட துறைகளில் கோலோச்சக்கூடியவங்களாகவும் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு சிறந்த ஒரு மனிதாபிமானியாக இருப்பாங்க. சிறிது சுயநலம் இருந்தாலும் பிறருடைய நடத்தை பெரிதாக நினைப்பாங்க. பிடிவாத போக்கு உண்டு. உறவினர்கள் மேலே பற்று அதிகமாக உள்ளவங்களாகும். மகம் 3ஆம் பாவத்துல பிறந்தவங்க ரொம்ப விசேஷமானவங்க சொல்லலாம். அவங்க புதனுடைய சாராம்சத்தோட பிறக்கிறாங்க. இடம்பொருள் ஏவல் தெரிஞ்சு பேசக்கூடியவங்களாகவும் சிறந்த பேச்சாற்றல் உடையவங்களாகவும் யாரையும் காயப்படுத்தாம பக்குவத்தோட அரவணைச்சு போறதுல அவங்க மிகச்சிறந்தவங்களாகவும் லாபத்தை உருவாக்குறதுல அவங்களுக்கு நிகர் அவங்க தான். மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தொழில், வாசு சம்பந்தப்பட்ட தொழில்கள், மீடியா சம்பந்தப்பட்ட தொழில்கள், கல்வி சம்பந்தப்பட்ட தொழில்கள், கணக்கு சம்பந்தப்பட்ட தொழில்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்களை பண்றது, ஜேர்னலிசம் சம்பந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் அவங்க ரொம்ப சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்லலாம். மகம் 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க சந்திரனுடைய ஆதிபத்தியம் அதிகமா உள்ளவங்களா இருப்பாங்க. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. சுயநலம் அதிகம். அதனால பிறரிடம் கெட்ட பேர் வாங்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் அற்புதமா வேலை செய்யும். ஸோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறதோ அல்லது தொழில் பண்ணுறதோ இவங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரும். நீர் சம்பந்தப்பட்டது, தொலைதூர தொடர்பு மூலியமா ஆதாயங்கள் அடையிறது, இதெல்லாம் அவங்களுக்கு உரித்தானதாக இருக்கும். ஆனால் ரொம்ப நன்றி மறந்தவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த மகம் 4ஆம் பாவத்தில் பிறந்தவங்க நல்ல லக்னத்தில் பிறந்து நல்ல கிரகங்கள் அவங்களை ஆட்சி செய்தால் இந்த குணங்கள் தப்பிக்க முடியுன்றத ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் ஆரோக்கிய கோளாறா வரக்கூடியது சிறுநீரக கோளாறு, மலச்சிக்கல், முதுகு வலி ஏற்படுறது, உடல் சூடு, இதெல்லாம் அவங்களுக்கு பொதுவாகவே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியம் அவங்களுக்கு வயதாக இந்த மாதிரி நோய்களுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். எப்படியா இருந்தாலும் இந்த மக நட்சத்திரம்ன்றது மிகுந்த சிறப்பான நட்சத்திரம். ஞானம் பெறணும்னா அந்த ஞானத்துக்கு கேது தான் காரணம். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஞானம்னா ஆன்மீகம் மட்டுமே கிடையாது. எந்த ஒரு தொழிலையும் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஞானம் ஏற்பட்டால்தான் அந்த தொழிலில் சிறப்பாங்க. அது கலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது கல்வி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அரசியல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். எந்த துறையாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட ஞானம்ன்றதை பெற்றவங்களா இந்த மகம் நட்சத்திரக்காரங்க விளங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்கு முறையா லக்னமும் அவங்களுடைய தொழில் சாணமும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இந்த மக நட்சத்திரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதனால அந்த வகையில பார்க்க போனீங்கன்னா இந்த மகம் ஜகத்தை ஆளக்கூடிய நட்சத்திரம் தான். இந்த மக நட்சத்திரத்துக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை கும்பிடுறது இவங்களுக்கு சாலவும் சிறப்பு. அது மட்டும் இல்லாம சூரிய நாராயணரை வணங்குறது இவங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்கும். சூரிய உதயத்துல சூரியனை வணங்குறது இவங்களுக்கு மிகப்பெரிய பலனை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாம முன்னோர்களை வணங்குறது, அமாவாசை தவறாம கும்பிடுறது, முன்னோர்களுடைய அருளாசிய வேண்டதும் இவங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும்.
ஏன்னா முன்னோர்களுடைய ஆசி இந்த மக நட்சத்திரத்துக்கு எப்பயுமே அதிகமா இருக்கும். அதனால அவங்கள வணங்குறதுனால மிகுந்த சிறப்புகளை அடையலாம். நன்றி, வணக்கம்.